டிசம்பர் 2. புனித பிபியானா. ரோமையின் ஆளுநராக இருந்த பிளேவியன் டஃப்ரோசா பெற்றோருக்கு கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் பிபியானா. கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோமை கிறிஸ்தவர்கள் பேரரசன் ஜூலியனால் கடுமையாக துன்புறுத்தப்பட பிபியானாவின் பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த பிபியானாவின் தந்தை பிளேவியனை அரசன் ஜூலியன் பழுக்க காய்ச்சிய இரும்பு தண்டினால் அவரது முகத்தினை தீய்த்துவிட பிளேவியன் சீழ்வைத்த முகத்துடன் உயிர் நீத்தார். ஆண்டவரை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த பிபியானாவின் தாயார் டஃப்ரோசா அரசனால் தலை வெட்டப்பட்டு உயிர்விட பிபியானா தன் தாயாரின் உடலை தன் இல்லத்தில் அடக்கம் செய்தார். தன் குடும்ப சொத்துக்களை ஆட்சியாளர்கள் அபகரித்துக் கொள்ள வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட பிபியானா அரசனால் துன்புறுகின்ற கிறிஸ்தவர்களுக்காக ஆண்டவரிடம் அனுதினமும் ஜெபித்தார். ரோமை ஆளுநன் அப்ரோனியஸினால் கைது செய்யப்பட்ட பிபியானா ஆண்டவரை மறுதலிக்கும்படி வற்புறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட பிபியானா அனைத்து துன்பங்களையும் மனவலிமையோடு ஏற்றுக்கொண்டார். பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த பிபியானாவினை ஆளுநன் கற்றூணில் கட்டி வைத்து சவுக்கினால் அடிக்க பிபியானா சதைகள் கிழிந்து தொங்கியபடி இரத்த வெள்ளத்தில் பலியானார். ஆண்டவரிடம் கொண்டிருந்த அன்பிற்காக சொல்லொண்ணா துன்பங்களை அனுபவித்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த பிபியானாவை திரு அவை புனிதராக உயர்த்தி தனிமையில் வாழும் பெண்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித பிபியானாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தனிமையில் வாழுகின்ற பெண்களை ஆண்டவர் வழிநடத்தி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம்.